ஹாய் ஹலோ திஸ் இஸ் பிரியம் வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழில் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஏன் அக்ரிகல்ச்சரை பண்ண வேண்டாம் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஏன் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பீப்புள்ஸ். அண்ட் எந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், எந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது, ஏன் அக்ரிகல்ச்சரை நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும், என்ன விஷயத்துல இருக்கு அண்ட் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ண அந்த வீடியோ தான் இது. அக்ரிகல்ச்சர் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி வின் பண்றது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டான அனலைஸ் பண்ணி அந்த வீடியோல கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அக்ரிகல்ச்சர் ஒரு விவசாயம் அப்படின்ற சொல்றதுல எல்லாமே அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்தா போதும், எல்லா விஷயம் பண்ணிட்டு போகலாம், எல்லா விஷயங்களும் கிடைச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். விவசாயம் அப்படின்ற விஷயத்தினால ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்க முடியும். அந்த இம்பாக்டை கொடுத்துருக்கு, அந்த இம்பாக்டை கொடுத்தனாலதான் இன்னைக்கு நம்ம உயிர் வாழ்றோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி அந்த விவசாயத்துல இந்தியால என்னென்ன கான்ட்ரிபியூஷன் நடக்குது, ஆனா இந்தியால இப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த விஷயத்துல எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை எடுத்துப்போம், இந்தியாவை விட்டுட்டு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் 2012ல 44% அக்ரிகல்ச்சர் இருக்கு. பட் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதே தமிழ்நாட்டில் 2022ல 22% தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே 10 வருஷத்துல 20% கீழே கம்மியாயிருக்கு தமிழ்நாட்டுல மட்டும். அப்படி தமிழ்நாட்டுல மட்டும் கம்மியாயிட்டே இருக்கு. பட் நார்த் இந்தியால ஒரு சில சைட்ல அக்ரிகல்ச்சர் எக்கனாமி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி தமிழ்நாட்டுல கம்மியானதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எல்லாமே ப்ளூ கலர் ஜாபுக்கு போறாங்க. அப்படியே அந்த ப்ளூ காலர் ஜாப் போகும்போது ஆட்டோமேட்டிக்கலா இந்த அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி விஷயத்த எல்லாமே செகண்ட் ஜென்ரேஷனோ தேர்ட் ஜென்ரேஷனோ அக்ரிகல்ச்சர்ல பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து விட்டுட்டு போயிடணும். அக்ரிகல்ச்சர் ரொம்ப பெரிய எக்டிக்கான விஷயம். அது அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்ல, அந்த மாடு வளர்ப்புல இருக்கட்டும், எல்லாமே சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு போனாதான் நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சாதான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை ஆட்டோமேட்டிக்கலா திணிச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. அப்படி அந்த திணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலா பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ன்றது சாபமான விஷயம் மாதிரி நினைக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர்ல இன்கமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் ஏன் இன்கம் கிடைக்காது, ஏன் இன்கம் கிடைக்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மிடில்மேன். அந்த மிடில்மேன் பீப்புளுக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபார்மருக்கும் இருக்கிற மிடில்மேன் தான் ஒரு ப்ராப்ளமா இருக்கே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. மிடில் மேனை ஒழிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மிடில் மேன் கமிஷன் வாங்குற மிடில் மேன் தப்பானவங்களாம் கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயக்கும் நம்ம எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலுமே மிடில் மேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மிடில் மேனுக்கு இருக்கிற விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விக்கி ஜொமாட்டோ அந்த மாதிரி இருக்கட்டுமே. ஒரு ஸ்விக்கி ஜொமாட்டோ எடுத்தாலுமே ரெண்டு பீப்புள் இருக்காங்க. ஒன்னு கன்சியூமர், ஒன்னு ப்ரொடியூசர். கன்சியூமர் அப்படின்னா நார்மல் பீப்புளா இருப்பாங்க. இன்னொரு ப்ரொடியூசர் அப்படின்னா ஒரு ஹோட்டலா இருக்கும். அந்த ஹோட்டலும் ஸ்விக்கி ஜொமாட்டோ ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ற விஷயத்துல அதிகமா ஸ்விக்கி ஜொமாட்டோ தான் டாப்ல இருக்கும் ரெண்டு பேரை விட. அப்படி எப்படி டாப் ஆனாங்க அப்படின்னா, ஜஸ்ட் பை லிங்கிங் த பீப்புள்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த லிங்கிங் த பீப்புள்ஸ் வச்சிருந்தாதான் மட்டும்தான் அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கலா நல்ல ஒரு டாப் லெவலுக்கு போக முடியும். அப்படி அந்த அக்ரிகல்ச்சர் விஷயத்துல நிறைய பீப்புள் ப்ராப்ளம் எங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த லிங்கிங் த பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விஷயத்துல ஃபேஸ் பண்றாங்க. இரண்டாவது விஷயம் அக்ரிகல்ச்சர்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, நார்மலா வேல்யூ ஆடட் பண்ணாம வைக்கிறதா மிகப்பெரிய தப்பான விஷயம். அந்த மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் சொல்றாங்க. ஒரு சுவிட்சர்லாந்து ஆகட்டும், நியூசிலாந்து ஆகட்டும், ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ப்ரௌடா விஷயங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒரு இன்கம் அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. அப்படி அந்த இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா, மெயினா ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டா பண்றாங்க. ஒரு கிரேப் இருக்கு அப்படின்னா, ஒரு கிரேப் திராட்சை பழம் இருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த ஒரு திராட்சை பழம் வயனா மாத்துறதாகட்டும், எல்லா விஷயம் கம்ப்ளீட்டா என்னென்ன எண்ட் யூசர் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் செல் பண்றாங்க. லைக் ஒரு ஒரு பால் வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த பால்ல உள்ள வேல்யூவோட ஹையஸ்ட் விஷயங்கள் என்னது? யோகட்டா? இல்ல வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும்? பால் பவுடர் தயாரிக்கட்டுமா? அப்படின்ற மாதிரி ஹையஸ்ட் ஆஃப் இன்கம் என்னென்ன வருமோ அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கொடுக்கலாம். 2வது விஷயம் ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு டைரக்டா செல் பண்றதாகட்டும், நிறைய டைரக்ட் கஸ்டமருக்கு செல் பண்றது விஷயங்கள் அவங்களுக்கு அந்த எக்கனாமியில அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதிகமா இருக்கு. ஆனா அக்ரிகல்ச்சர்ல அவங்க டாப் டேபிள்ல இருக்காங்க.
ஸோ தட் ரீசன் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கனால அவங்க டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில். பட் அட் தி சேம் டைம் இந்தியாவில் அப்படி இல்லை. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் லீஸ்டில் இருக்காங்க. அந்த ஏன் அப்படின்னா அந்த மிடில் லெவலில் இருக்க இன்கம் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு போகிறதுனால அந்த மிடில் இருக்க இன்கம் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக போகிறது தான் இந்த ஒரு மிகப்பெரிய வந்து சாபக்கேடா. அது இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி டேக்கிள் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டை வந்து டேரக்ட் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணணும். அது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டை டேரக்ட் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுகேஷன் அவங்க கொடுக்கணும். அந்த ஜஸ்ட் எடுகேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இ-காமர்ஸில் சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டாக வந்து டேரக்ட் செல்லிங் விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாவட்ட தொழிலுக்கான ஊக்குவிக்க பண்றதாகட்டும், நிறைய அக்ரிகல்ச்சர் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய ஷேர் மார்க்கெட்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஒரு எபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு டைரக்டா சேல் பண்ற விஷயத்த. அப்படி அந்த விஷயத்த வந்து கமோடிட்டி மார்க்கெட்ல சேல் பண்றதாகட்டும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து அந்த அக்ரிகல்ச்சர் வந்து பூம் ஆகும். அந்த அக்ரிகல்ச்சர்ல எல்லாம் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, ஓகே, ஃபைன். இப்படி வந்து அக்ரிகல்ச்சர்ல இந்த ப்ராப்ளம் மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. அக்ரிகல்ச்சர்ல அதிகமா நான் ஒர்க் பண்ணணும், அதுதான் மெயினான ப்ராப்ளமா ஃபேஸ் பண்றாங்களே தவிர்த்து இன்கம் கூட வரதை விட எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதிகமா வேலை பார்த்துட்டு அங்க குறைஞ்ச இன்கம் பறிக்கிற மாதிரி இருக்கு. 24 நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆடு மாடு வேலை தான் எங்கேயும் போக முடியாது வீட்டை விட்டு. அதனால ஒரு விஷயத்த வந்து 24 அங்கேயே இருக்க மாதிரி இருக்கே, கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய இந்த ஜென்ரேஷனோட ப்ராப்ளமை தவிர்த்து இன்கம் பத்தி அவங்க நினைக்கிறது கூட கிடையாது. இன்கம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது இந்த ஜென்ரேஷன் சொல்லிட்டேன். இந்த புதுசா ஒரு யங்கர் ஜென்ரேஷன் உள்ள வரும்போது அப்படி அந்த யங்கர் ஜென்ரேஷன் டேக்கிள் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அந்த யங்கர் ஜென்ரேஷன் உள்ள வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்ட் செட்ல கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ரிகல்ச்சர் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்படி இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரோட ரொம்ப டவுன் போயிட்டே இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாடு சொல்ல போனா சொல்லவே வேணாம், ரொம்ப ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் வந்து தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய டேஞ்சர்ல இருக்குன்னு தமிழ்நாட்டுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா எல்லாருமே வந்து டெக்னாலஜி ஓரியன்டா படிச்சுட்டேன், டெக்னாலஜி ஓரியன்டா பண்றாங்க, எல்லாருமே அந்த சைடு போறாங்க. பட் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு, ரொம்ப பெரிய மோசமான சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ற ரிசர்ச்சர் சொல்றாங்க. நிறைய வந்து ஆர்டிகல்ச்சர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாடு பத்தி. அக்ரிகல்ச்சர் அந்த ஒரு நார்மலா ட்ரெடிஷனலா விவசாயம் பண்றது வந்து விஷயம் வந்து ரொம்ப டவுன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அந்த விஷயத்த வந்து டேக்கிள் பண்ண அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த வேல்யூ ஆடட் விஷயத்த மட்டும் பண்ணா போதும், அது இன்ஃபியூஸான டெக்னாலஜி உள்ள கொண்டு வரணும். அது டெக்னாலஜி உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஏஐ விஷயங்களாகட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆடு மாடு வளர்க்குறதாகட்டும் ஆட்டோமேட்டிக் ஃபென்சிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் ஃபென்சிங் மெத்தடாலஜி ஒன்றுமே இல்லை, அந்த குறிப்பிட்ட தூரம் வந்து ஒன்றை செட் பண்ணி விட்டா போதும், டாலர் மாதிரி வந்து ஆடு மாடுகளுக்கு இருக்கும், அந்த தாண்டி போகாது அந்த ஆட்டு மாடுக்கு. அந்த மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக் ஃபென்சிங் சொல்லுவாங்க. அந்த விஷயத்த மட்டும் அந்த மாதிரி நிறைய ஏஐ வந்து களை எடுக்கிறதாகட்டும் நிறைய ஒரு பூச்சிக்கொல்லியே இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஏஐ மூலமா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டான். அது மட்டும் இருக்கட்டும், ஹைட்ரோபோனிக்ஸ் ஆகட்டும் நிறைய அக்ரோபோனிக்ஸ் ஆகட்டும் வெர்டிகல் ஃபார்மிங் ஆகட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா நிறைய வந்து புதுசான விஷயங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்த வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மேட்சிவான ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி அந்த ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றதுக்கு அது மட்டும் தான் ப்ராப்ளமா கேட்டீங்கன்னா அப்படின்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கான ஃபெயிலியர் ஜென்ரேஷனால தான். பாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அக்ரிகல்ச்சர்ன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம், அப்ப ரொம்ப ஒரு ஒரு இது மாதிரி விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு காமிச்சிட்டாங்க. அந்த மாதிரி காமிச்சதுனால வந்து அவங்களோட மென்டல் ட்ராமா மாதிரி அவங்க வந்து திங்க் பண்றாங்க. லைக் அக்ரிகல்ச்சர்னாலே அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்கம் வராது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டே வச்சிருக்கிறதுனால எல்லாமே அந்த அக்ரிகல்ச்சர் விட்டு ஒரு சோஷியல் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சோஷியல் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டே ஒரு லைக் ஃபார்மர் அப்படின்னாலே ஒரு நார்மலா பார்க்க மாட்டாங்க. லைக் ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்கல. நான் எத்தனை பேர் வந்து கெஸ்ட் லெக்சர் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பண்ணி சாதிச்சவங்களாகட்டும், ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆகட்டும், என்ன ஒரு நார்மலா ஒரு டிஎன்பிசில குரூப் 4 போஸ்டிங்ல வந்து வாங்கினவராகட்டும், எல்லாருமே வந்து ஒரு கிடத்துல நார்மலா இருந்தாலும் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒரு ஒரு மேடையில வந்து ஒரு சிறப்பு வைக்கிறாங்க. பட் என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு இதுல வந்து அக்ரிகல்ச்சர் விஷயம் பண்ணி ஒரு நார்மலா விவசாயி வந்து சிறப்பிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பிசினஸ் மேன் டாப்ல பண்ண முடிஞ்சிச்சு. பட் அந்த பிசினஸ் மேன் கொடுக்குற மரியாதையை விட அக்ரிகல்ச்சர்ல சாப்பாடு உணவளிக்கிற
ஃபார்மருக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்குறோமா அப்படின்னா டெஃபினட்டா கொஸ்டின் மார்க். அப்படி அந்த கொஸ்டின் மார்க்கை சொசைட்டி கொடுக்குதா? ஒரு காலேஜில் ஆகட்டும், ஒரு விஷயம் ஆகட்டும், இன்ஃபுளுசர் பத்தி பேச சொல்றாங்க, இன்ஃபுளுசர் வந்து மேடையில பேச சொல்றாங்க, சோறு கொடுத்த விவசாயிகள் வந்து பேச சொல்றாங்களா அப்படிங்கிற டெஃபினட்டா கொஸ்டின் மார்க். சொசைட்டி கிடைக்கிற ரெஸ்பெக்ட், அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்ற விஷயத்த அக்ரிகல்ச்சர்ல வந்து கம்மியா சோஷியலி அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. அந்த சோஷியல் ப்ராப்ளம் வந்து சொசைட்டி விஷயத்துல வந்து எப்படி ஆஸ் எ வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஃபார்மர்ஸ் வந்து சோஷியல் டவுன்வர்ட்ஸ் கிடையாது. அவங்க சாப்பாடு ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் நம்மள சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த சோஷியல் ப்ராப்ளத்தை நீக்க முடியும். அந்த சோஷியல் ப்ராப்ளத்துல நார்மலா வந்து எப்போ வந்து ஃபார்மர் வந்து ஒரு ஃபார்மர் வந்து மேல கொண்டு போயிட்டு மேல வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் அ ஃபேர், இட்ஸ் அ பூம் அப்படின்ற சொல்றாரோ அந்த விஷயம் அளவுக்கு தான் இம்பாக்ட் அதிகமா கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சொசைட்டி சேஞ்ச் நடந்தா மட்டும்தான் இம்பாக்டை தர முடியுமே தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியாது. சரி, இந்த விஷயத்த மட்டும் ஹேண்டில் பண்ணா கம்ப்ளீட்டா அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே, ஃபைன். ஹிஸ்டரியில இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் என்னென்ன இம்பாக்ட கொண்டு வந்திருக்கு அண்ட் இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் என்ன எப்படி ஃபாலோ பண்ணிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹிஸ்டரி 1947 வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகு ஒரு நேரு ஆகட்டும், நிறைய பீப்புள் வந்து 2 எக்கானமி இருக்கு, 2 விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. இந்தியா ஃபுல்லா வந்து அக்ரிகல்ச்சர் தான் இருக்கு. இந்தியால வந்து கம்ப்ளீட்டா வந்து எதுவுமே இல்லாத ஜீரோவில் இருக்கு இந்தியா. அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த்தா இருக்கு. பட் எதுவுமே கிடையாது. எல்லாமே பிரிட்டிஷ் விட்டு போயிட்டாங்க, எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. 200-300 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய சிச்சுவேஷன். அப்படி வேர்ல்டு ஃபுல்லா இண்டஸ்ட்ரியலைசேஷனா போயிட்டாங்க. ஒரு ஸ்டெப் ஹெட்டா வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கான். அப்படி அந்த சுச்சுவேஷன்ல வந்து இந்தியா வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபாலோ பண்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் வந்து சைனா என்ன இருந்தாங்க அப்படின்னா, சைனா சிமிலரான சுச்சுவேஷன். அப்படி சைனா என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் போறாங்க, நான் வந்து கம்ப்ளீட்டா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நான் போகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் எடுத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஃபுல்லா ஃபோக்கஸ்டா பண்ணாங்க. வேர்ல்டு ஃபுல்லா இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ற போது இண்டஸ்ட்ரியலைஸ்டா ஆயிடுச்சு. எல்லாமே பிசினஸ் எல்லாம் ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் ஆகட்டும், ஒரு நார்மலா ஒரு காலத்துல வந்து அவர் சீக்கா பொடியா இருக்கட்டும், இப்போ வந்து அந்த சீக்கா தூள் வராத அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு பேக்கட் ஐட்டம்ஸா இந்தியாவில் மாறிட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டாங்க. பட் அப்படி சைனால அப்படி இல்லை. அந்த டைம்ல அப்படி எல்லாமே அக்ரிகல்ச்சர் விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் விஷயத்த கொண்டு வந்ததுனால எக்கனாமி டாப் லெவல்ல போனாங்க. பட் இப்போ வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்தியாவும் சைனாவும் ஒரே லெவல்ல தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சைனா வந்து மேசிவா growth அது அடைஞ்சுமா இருக்கும். ஒரு கம்யூனிஸ்ட் எக்கானமி அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா கம்யூனிஸ்ட் எக்கானமி மட்டும் கிடையாது. கம்யூனிஸ்ட் எக்கானமி கிடையவே கிடையாதுன்னு கூட சைனா சொல்லலாம். அது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு இந்தியா, ஒரு கேபிட்டலிஸ்ட் கம்யூனிசம் அது மாதிரி மிக்ஸ்டான எக்கனாமின்னு தான் சொல்ல முடியும். பேரு வேணா கம்யூனிஸ்ட் எக்கனாமியா இருக்கலாம். பட் மேபி அந்த விஷயத்த வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடா பார்ஷியலா இருக்கலாம். தவிர்த்து ஒரு கேபிட்டலிஸ்ட் அந்த மாதிரி விஷயத்துல வந்து இருக்கலாம் சைனாவை பொறுத்த வரைக்கும். பட் மேபி வந்து இந்த விஷயத்த மட்டும் இம்பாக்ட் வந்து இந்தியா வந்து கரெக்டா வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு பண்ணாம அந்த டைம்ல இந்தியாவோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். அந்த அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா அந்த டைம்ல இந்தியா வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லா வந்து இந்தியா வந்து சைனாவோட நல்ல குரோத்ல சந்திச்சிருக்கும், நல்ல ஒரு டாப் லெவலில் போயிருப்பாங்க. அப்படி அந்த இண்டஸ்ட்ரியலைஸ்டான விஷயத்த வந்து எல்லாருமே வந்து அந்த டைம்ல எல்லாருக்கும் நாலேஜும் அக்ரிகல்ச்சர்ல இருந்துச்சு. புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டான விஷயத்த இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் அப்படின்ற ஒரு உள்ள கொண்டு வரும்பொழுது அந்த நாலேஜ் இல்லைன்னா நிறைய பீப்புள் வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அது கத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து கேப் எடுத்துச்சு. அப்படி கேப் எடுத்தனால தான் ஒவ்வொரு டைம்ல வந்து நிறைய கிரேட் டிப்ரெஷன் அண்ட் கிரேட் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. இந்தியன் எக்கனாமியில நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு, நிறைய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அந்த பஞ்சம் எல்லாமே வந்து டேக்கிள் பண்ணிட்டு அந்த மாதிரி 1991 ஒரு குளோபலைஸ்ட் எக்கனாமி, அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதனால வந்து அக்ரிகல்ச்சர் இன்னுமே நல்லா இருக்கு. பட் இந்த டைம்ல எல்லாமே இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆயிடுச்சு. பட் அக்ரிகல்ச்சர் வந்து டில் நவ் தேர் இஸ் அ ப்ராப்ளம். அந்த டைம்ல வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் இருந்துச்சு. அதை நான் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எல்லாமே இருக்கு, அக்ரிகல்ச்சர் தான் ப்ராப்ளம். அக்ரிகல்ச்சர் இப்போ பண்றதுக்கு ஆள் இல்லை. அந்த அக்ரிகல்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல யூட்டிலைசேஷன் ஃபுல் ஸ்ட்ரெச் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னு அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் இந்த டைம்ல வந்து அக்ரிகல்ச்சர் அதனாலதான் எல்லா பீப்புள் மைண்ட் செட் இப்படி இருக்கு. அதனாலதான் சோஷியலைஸ்டான விஷயம் நடக்குது. இப்போ அந்த விஷயத்த வந்து எல்லாம் அந்த டைம்ல சைனா எப்படி அக்ரிகல்ச்சரை வேர்ல்டு ஃபுல்லா இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபுல்லா வந்து ஒரு தொழில்மயமா உள்ள போயிட்டு இருந்துச்சோ அந்த டைம்ல வந்து
எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்தாங்களோ, இந்தியா வந்து இந்த டைம்ல வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி பீப்புள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து இந்தியன் எக்கானமி பூம் ஆகும். நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டு அச்சீவ் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் பீப்புளுக்கும் நல்ல ஒரு இன்கம் வரும். ஆட்டோமேட்டிக்கா லே ஆஃப் அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து மேசிவா கம்மியாகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற விஷயத்த வந்து ஜீரோ கூட கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கு. சரி, ஓகே, தமிழ்நாடுல அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்ன விஷயங்கள்லாம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் செக்டர்ல என்ன பாத்தீங்க அப்படின்னா, வெளியூர்ல இருந்து வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ல உள்ள பண்றாங்க. அப்படி அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து லெவல் வந்து டவுன் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எக்கனாமில வந்து தமிழ்நாடோட ஒரு கான்ட்ரிபியூஷன் டு அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப பெரிய டவுன்ல செக்டார் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சு. அப்படி அந்த டவுன்ல செக்டார் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சனால வந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து அந்த பக்கம் டெக்னாலஜி சைட்ல இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எல்லா மைண்ட் செட்டும் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே சைடு எல்லா சைடுமே வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சா வந்து அந்த சைடே ஃபோக்கஸ் பண்ணாங்க டெக்னாலஜி ஓரியன்டா. பட் அக்ரிகல்ச்சர்ல அதுக்கெல்லாம் பாதாளத்துல இருக்கே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய பிசினஸ்மேன் பில் கேட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு சொல்றாரு அவரே சொல்றாரு இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் விஷயத்த பண்ணா மட்டும்தான் நிறைய சஸ்டைனபிலிட்டி பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அவர்கிட்ட உலகத்திலேயே வந்து பணக்காரர் ஒரு காலத்துல இருந்தாரு. பட் அவர் தான் அமெரிக்காவோட அதிகமான லேண்ட் வச்சிருக்கவரா, ஒன் ஆஃப் த லேண்ட் வச்சிருக்கவரா இருக்காரு. அண்ட் அந்த விஷயத்த எப்படி பண்ணாரு, ஏன் பண்றாரு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு காலத்துல வந்து தண்ணி வந்து காசு ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து தண்ணி காசு ஆயிருக்கு. பட் ஒரு காலத்துல வந்து காத்த விற்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படிங்கன்னா காத்த விற்க முடியாதுன்னு இருப்பாங்க. பட் இந்த காலத்துல இருந்து காத்த கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்ற விஷயத்த வந்து இம்பாக்ட் தரும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் உலகத்துல நெக்ஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது பெரிய எல்லா ரிசர்ச்சரும் எல்லா விஷயங்களும் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சரா இருக்கும். அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கட்டும், அந்த விஷயத்த கூட வந்து உங்க பை ப்ராடக்ட் மாதிரி கூட கையில வச்சுக்கோங்களே தவிர்த்து அதை வச்சு மட்டும் போகாதீங்க. அக்ரிகல்ச்சர் தான் மெயின். அதை தான் நெக்ஸ்ட் ஒரு யூட்டிலைஸ்டான வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் யார் கையில இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் டாப் ஆஃப் த டேபிள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்க அக்ரிகல்ச்சர் எல்லாமே ஃபுல்லா அடிச்சு நொறுக்கிட்டு கார்பரேட் அந்த விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா எடுத்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரிசர்ச்சர். அண்ட் இந்த விஷயம் நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா பண்ணுங்க. ஹை ப்ராஃபிட்டபிள் பிளஸ் ஏ விஷயத்த வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.